நிகழ்ச்சியை நமக்காக, அதாவது பின்புலமாக இருந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்க நிர்வாக அதிகாரிகள், நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும், திரு இளமாறன் அவர்கள், திரு பிரபு அவர்கள், திரு பாலா அவர்கள், ரவி அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர், சிறுவர் இலக்கிய செம்மல் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். அவரை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். சுமார் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளை லாலிபாப் சிறுவர் உலகத்தில் இணைத்து அவர்களுக்கு கதை சொல்லுதல், ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தல், பாடல்கள் எழுத வைப்பது, இப்படி நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் இனிய வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பெயரன் கலை மாமணி முனைவர் கோ பாரதி ஐயா அவர்கள் பாரதிதாசன் அறக்கட்டளை புதுச்சேரியின் தலைவராக இருந்து செயலாற்றி வருகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பெயரன் என்ற முறையிலும், மன்னர் மன்னன் அவர்களின் மகன் என்ற முறையிலும் ஐயா அவர்களுடன் இறுதி வரை இணைந்திருந்து இலக்கியம் சார்ந்து பயணித்த பெருமைக்கு உரியவராவார். பல தமிழ் சார்ந்த, சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை, தொண்டுகளை இன்னமும் செய்து வருகிறார். எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினராக சென்று சிறப்பு சேர்த்து வருகிறார். ஆண்டுதோறும் பாவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறார். இந்த இணைப்பில் அவர் இணைந்திருந்து உங்களுக்கு வாழ்த்துரையும் ஊக்கமும் தர இணைந்திருப்பது நமக்கு பெருமையாக கருதுகிறேன். ஐயா அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் இனிய வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஐயா, தங்களுக்கு இனிய வரவேற்பு. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களை அவர் நன்கொடையாக வழங்க காத்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் அன்பையும் வரவேற்பையும் சொல்லிக் கொள்கிறோம். துரைக்கண்ணன் அவர்கள், அண்ணா அவர்கள் இந்த இணைப்பில் இணைய காத்திருந்தார், அவரால் இணைய முடியவில்லை. அவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வரவேற்பை பதிவு செய்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பு. இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களின் உரையை கேட்கலாம். ஐயா வருக. வணக்கம் ஐயா. நம்முடைய இணை அமெரிக்கா லாலிபாப் அமைப்புகளுக்கு நடத்துகின்ற பாட்டனார், உங்களுடைய குழந்தைகளுடைய முப்பாட்டனார் என்று சொல்லப்பட்ட புரட்சி கவிஞருடைய நினைவு நாள் நாளை மறுநாள். இந்த மாதத்திலே 29ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இதனை முன்னிட்டு இளைய தலைமுறையோடு பாவேந்தரை இணைத்து அவர்களிடத்திலே தமிழ் மறுமலர்ச்சிக்கும், நல்ல பண்புகள் வளர்வதற்கும், கல்வி மேம்பாட்டுக்கும் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இன்றைய வாழ்த்தை தெரிவித்து நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து பல முறை பல நிகழ்வுகளில் நானும் அவர்களை கண்டறிந்து மகிழ்ந்திருக்கின்றேன். அவரோடு இணைந்து நம்முடைய இந்த அமைப்போடு சேர்ந்து அவர்கள் அவர்கள் இருப்பதாக இங்கே சொன்னார்கள். மேலும் அமெரிக்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தில் துரைக்கண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இணையம் சோதிக்குது வணக்கத்தையே வந்து பாரதிதாசன் அவர்கள் பார்த்தாலே ஒரு சிங்கம் போல இருப்பார். அழகினால் அவர் குழந்தையாக இருப்பார். அவரை பார்த்தால் ஏதோ கோபக்காரர் போல. ஐயா, நீங்க காணொலியை அணைச்சு வச்சுட்டு பேசி பாருங்க ஐயா. ஏன்னா உங்களோட பேண்ட் வித் கம்மியா இருக்கு இணையம். வீடியோ வேணா அணைச்சு வச்சுட்டு பேசுங்க ஐயா. அதுக்கப்புறம் நிறைவுல வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப பரவாயில்லைங்களா? பேசுங்க ஐயா. அதே போல அவர் இந்த அன்போடு வாழக்கூடிய ஒருவர். குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார். என்பதையெல்லாம் நீங்களா கொஞ்சமாவது அறிந்திருப்பீர்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர் என்று தொடங்கக்கூடிய பாடலிலே. ஐயா கேட்கலங்க ஐயா நீங்க பேசுறது. இளமரன் உங்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கல. எனக்கு கேக்குதுங்க, ஆனா கொஞ்சம் லோவா இருக்கு. கொஞ்சம் ஐயா கேக்குதுங்க ஐயா. இப்ப விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. நீங்க வீடியோ அணைச்சிட்டு பேசி பாருங்க.
இணையம் சரியா தெரியல. எனக்கு ஆமா. சரியா இருக்கு. இப்ப 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 பேசுங்க ஐயா. இப்ப குரல் நல்லா வருது. பேசுங்க ஐயா. குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆளப் பிறந்தீர் என்று அவர்கள் பாடியிருக்கின்றார். எனவே குழந்தைகளானவர்கள் நாங்களும் குழந்தைகளாகத்தான் இருந்தோம், இப்பொழுதும் குழந்தைகள் தான், எப்பொழுதும் குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆளத் தகுந்தவர்கள் என்று அவர் பாடியிருக்கின்றார். மேலும் பல பாடல்களை இசையமுது போன்ற நூல்களிலே குழந்தைகளுக்காகவே எழுதியிருக்கின்றார். தமிழ் பற்று மிக்கவர், தமிழ் பெயரையே சூட்ட வேண்டும் என்று விரும்பியவர், தமிழிலே ஒப்பமிடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள் வாழ்ந்த பிறகு இக்காலத்திலே பல குறைபாடுகள் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய இந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அன்புடன் அம்மையாரோடு குழந்தைகள் அத்தை என்று அழைத்து பேசுவதை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இப்படி வீடுதோறும் மாமா அத்தை என்று பேசி வந்த நாம் எல்லாம் அங்கிள் என்று பேசக்கூடிய, ஆன்டி என்று கூப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே குழந்தைகள் நல்ல செவிக்கு இனிய உள்ளமுது குரலாக அவர்கள் அம்மா, அத்தை, வணக்கம் ஐயா என்று சொல்லத்தக்க வகையில் அமைத்திருப்பது, அந்த குழந்தைகளை எண்ணி, இந்த அமைப்புகளை எண்ணி, உங்களுடைய முயற்சியை எண்ணி நான் வாழ்த்துகின்றேன், மனமாற பாராட்டுகின்றேன். பாவேந்தருடைய சிறுவயது காலத்திலே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவர் வயதாக வயதாக அவர் குழந்தையாகத்தான் இருந்தார். மிகவும் கண்டிப்பானவர் தான். ஆனால் உள்ளத்திலே அன்பு பெருகி இருக்கும். தன்னுடைய கொள்கைக்கோ அல்லது கொண்ட கொள்கைக்கோ ஒருவர் பிறந்து அவ்வப்போது நடக்கிறார்கள் என்று இருந்தால் அவரிடத்திலே இவருடைய கோபத்தை பார்க்கலாம். அதே ஒருவர் குழந்தை போல பேச தொடங்கிவிட்டால் இவரும் குழந்தையாக்கி விடுவார். வீட்டிலே கோழிகள் போன்றவையெல்லாம் வளர்த்திருக்கின்றார், ஆடு மாடெல்லாம் வளர்த்திருக்கிறார். ஆனால் இவர் அதிகமாக புலால் எண்ணக்கூடிய ஒரு நாள் பல வளர்த்திருக்கின்றார். அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் ஒரு நாளும் அந்த புறாவை எடுத்து தாங்கள் வீட்டிலே இறைச்சியாக்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. காலைதோறும் மாலைதோறும் புறாக்களோடு வாழ்ந்திருக்கின்றார். அந்த பாரதிதாசனார் சிறு வயதிலே தன்னுடைய பெரியம்மா இடத்திலே அன்போடுதான் பழகினார், தந்தையாரிடத்திலே அன்போடுதான் பழகினார். ஆனால் பெரியம்மா தன்னுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசனுடைய அண்ணின் மீது அதிகம் பாசம் கொண்டிருந்தார். எதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் அதிகமாக பெரியவனுக்கு கொடுப்பதே அவருடைய வழக்கமாக இருக்குது. உண்ணக்கூடிய பொருட்கள் அத்தனையும் அவருக்குத்தான் செல்லும். சுப்புரத்தினத்துக்கு ஏதோ ஒன்று என்றுதான் வரும். இதை அவ்வப்போது கவனித்து மனதிலே வருந்தி இருந்த சுப்புரத்தினம் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது புதுவையிலே அக்காலத்திலே வாழ்ந்த காலத்தில் பிரான்ஸ் நாட்டு கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சமாதானம் என்ற அந்த நெறிமுறைகளுக்கு வாழக்கூடிய அவர் இந்த சமத்துவத்தை இங்கே காண முடியவில்லை என்று வருந்திருக்கின்றார். ஒரு முறை அவருடைய தந்தையார் வாழைப்பழ குலை சீப்பை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து பிள்ளைகளுக்கு கொடு என்று சென்று விட்டார். பெரியம்மா வழக்கம் போல தன்னுடைய வேலையை காட்டினார். சுப்புரத்தினத்துக்கு 2 கொடுத்து விட்டு பெரியவனுக்கு 2 கொடுப்பது போல கொடுத்து விட்டு கண் சாடை காட்டிவிட்டு உள்ளே சென்று பழைய களங்களில் அப்பெல்லாம் பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே வைத்து விட்டு பெரியவன் பிறகு வந்து சாப்பிடலாம் என்று கஞ்சாடை காட்டிவிட்டு சென்று, இதனை இளையவர் நம்முடைய சுப்புரத்தினம் பாரதிதாசன் பார்த்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று அங்கே இருந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வாழைப்பழ தோலை மட்டும் உள்ளே போட்டு விட்டு மூடி விட்டு வந்துகிறார். பிறகு பெரியவன் போய் பார்த்தால் இப்படி ஒரு கொடுமை நேர்ந்ததை அவர் உணர்ந்தார். உடனே அதை கொண்டு அம்மா சின்னவன் இப்படி பண்ணிட்டாமா என்று சொன்னவுடன் பெரியவர் அம்மாவும் அப்பாவும் கூடி சின்னவனை கண்டிக்கிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஒவ்வொரு முறையும் நானும் அவனும் தான் வீட்டிலே இருக்கிறோம், அவனுக்கு வயதில் மூத்தவன் என்றால் ஒரு 2 அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் எனக்கு எப்பொழுதுமே 2 கொடுத்து விட்டு மிச்சம் எல்லாம் அவனுக்கே கொடுக்கிறீர்கள் என்று வருந்தினார். இக்காலத்திலே ஒரு 13 அகவையிலே நடந்த சில காலத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். பழங்களத்தில் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயல்களைத்தான் கிழங்களைத்தான் உதைக்க வேண்டும், கெடு நினைப்போ அதிகமப்பா என்று எழுதுகிறார். தாய் தந்தையரை அடிக்க வேண்டும் அல்லது பேசி பேச வேண்டும் என்பது அவருடைய குணம் அல்ல. அவர்கள் இப்படி நடந்தார்களே என்பதை உலகுக்கு சொல்லும் போது சமத்துவம் வேண்டும், அதுதான் அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று அப்பொழுது அவர் நினைத்திருக்கிறார். மாட்டு வண்டி வருகிறது, அக்காலத்திலே அவையெல்லாம் இருக்கும் பயணத்திற்கு ஏறி
சுப்புரத்தினம் அமர்கிறார். அவருடைய தந்தையாரும் இருக்கின்றார்கள். பெரியவன் வேறொரு மாட்டு வண்டியில அவங்க அம்மாவோட அமர்ந்து விடுகிறார். 2 மாட்டு வண்டியும் ஒன்றாக கிளம்புகின்றன. பெரியவனுடைய மாட்டு வண்டி வேகம் பிடித்து இவர்களை தாண்டி ஓடுகிறது. சுப்பு சொல்கிறார், அப்பா நம்மை தாண்டி விட்டார்கள், விடக்கூடாது, பிடியுங்கள் என்று சொல்கிறார். அப்பா சொல்கிறார், சுப்பு நீ அப்படி நினைக்க கூடாது, நம்மை கண்ட அந்த மாடும் அதிலே இருக்கக்கூடியவர்களும் பயந்து ஓடுகிறார்கள் என்று நினைத்துக்கொள் என்று அவர்கள் சொன்னார். இப்படி அவருடைய இளவயது காலத்து நிகழ்வுகள் பல இருக்கின்றன. பாவேந்தருடைய ஒரே மகனார் என்னுடைய தந்தையார் மன்னன். அவரால் அழைக்கப்பட்ட கோபதி அவர்கள் சிறு வயதிலே பாவேந்தர் தெருவிலே அமர்ந்திருக்கும் போது மணல் தரையில விளையாடி கொண்டிருக்கிறார். எதிரே ஒரு சிறுவன் தன்னுடைய நண்பன் கோபதியின் நண்பன் வந்திருக்கின்றார். இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கையை 2 விரல்களை உயர்த்தி சுப்புரத்தினம் பார்க்கும் நேரம் கடந்து அவருக்கு தெரியாமல் கோபதியுடைய கண்ணை நோக்கி கண்களை குத்துவது போல விரட்டிவிட்டு, நீ எனக்கு பயப்படுவியா சாமிக்கு பயப்படுவியா என்று அந்த சிறுவன் நண்பன் கேட்டிருக்கிறார். என் தந்தையார் கோபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று, அப்பா இப்படி கேட்கிறான்பா என்று சொன்னவுடன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல் என்று அவருக்கு கற்பித்திருக்கிறார். அதை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் நியாயமாக தர்மமாக நீதி நெறிமுறைப்படி நடந்தால் நாம் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்கு பணிய வேண்டுமோ அங்கு பணிய வேண்டும், எங்கு துணிய வேண்டுமோ அங்கு துணிய வேண்டும். பாரதிதாசனார் கேட்டு ஒரு ஆசிரியர் இருந்தார், பூவா பெரியசாமி பிள்ளை என்று. சாரத்திலே புதுச்சேரியிலே வசித்தார்கள். அவர்களிடத்திலே சென்று சென்னை பள்ளிக்கூடத்திலே பயின்றவர் தான் நம்முடைய சுப்புரத்தினம். தரையிலே மணலிலே எழுதித்தான் அப்போதெல்லாம் எழுத்தை கற்றுக்கொள்வார்கள். அவருடைய ஆசிரியர் பூவா பெரியசாமி பிள்ளை அவர்கள் காலையில 4 மணிக்கு எழுந்து புதன்கிழமை சனிக்கிழமைகளே தலைக்கு எண்ணெய் மூழ்கி நீராடுவார். இந்த எண்ணெயை தவறாமல் பாரதிதாசனார் தன்னுடைய இல்லத்திலிருந்து சிறு வயதிலே கொண்டு வந்து அவர் கொடுத்து ஆசானை வணங்கி அவர் சொல்லதை கேட்டு எழுதுவாராம். இந்த பழக்கம் பாரதிதாசனாருக்கு வளர்ந்த பிறகும் பல காலம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் நமக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுத்த கல்வி ஆசானை புலமை மிக்க அவரை பாரதிதாசனார் இன்றைக்கும் மறக்கவில்லை. இது ஒரு பணிவு. பாவேந்தர் என்றாலே 2 வகையில் சொல்லலாம். அவருக்கு இருந்த மிகுயர்ந்த மிகப்பெரிய புலமை, அறிவாற்றல், அதை போலவே அவருக்கு இருந்த துணிவு, பணிவு, இவற்றையெல்லாம் கொண்டவராகத்தான் புரட்சி கவிஞராக அவர் நின்றார்கள். இந்த நல்ல குணங்களை, அவருடைய திறன்களை எல்லாம் நம்முடைய மாணாக்கர்கள் சிறுவர்கள் எண்ணி பார்த்து அவருடைய நூல்கள் வாயிலாகவும் அவர் குறித்து என்னுடைய தந்தையார் மன்னர்மன் அவர்கள் எழுதியிருக்கிற நூல்கள், என்னுடைய நூல்கள் எல்லாம் படிக்கலாம். இங்கு அன்புடன் ஆனந்தி அவர்களும் நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் உங்களுக்கென்றே பல சிறுவர் உலகத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். படைப்புகளை தந்து உங்களை மகிழ்விக்கிறார்கள். அதில் உங்களை நோக்கச் செய்யுங்கள். அதில் நிறைய மனம் துவைத்து படியுங்கள். பாரதிதாசனார் தான் ஆடு என்று இருந்த அணில் என்று இருந்த இந்த அரிச்சுவடி எழுத்துக்களை, அணில் என்றால் சிறு குழந்தைக்கு எப்படி தெரியும், கடினமாக இருந்த எழுத என்று எண்ணி பார்த்து அணில் என்பதை அம்மா என்று மாற்றினார். அப்படி குழந்தையோடு குழந்தையாக இருந்து அவர் பாடம் கற்பிப்பார். அவரோடு சிறுவனாக மாணவனாக பயின்றவர். இன்றைக்கு 90 அகவை கொண்ட துபாய் குழந்தை அவர்கள் புதுச்சேரியில வசிக்கிறார்கள். அவருடைய நினைவிலே சொல்கிறார், ஒரு முறை பாரதிதாசனாரிடத்தில் கோபமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இவர் ஏற்படுத்தி விட்டாராம். நன்றாகத்தான் படிப்பார். பாரதிதாசன் எல்லாரும் நன்றாக படிப்பார்கள். பலகையில் எழுதி வைத்து விட்டு அவருடைய வேலையை பார்ப்பார் பாரதிதாசனார். குறும்புத்தனம் செய்தால் குறும்பாகவும் நடப்பாராம். இந்த துபாய் குழந்தை அவர்கள் வீட்டிலே ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழங்கால கருவியை தெரியாதனமாக ஏதோ பொருள் என்று எண்ணி தன்னுடைய பையிலே வைத்துக் கொண்டு வந்து விட்டாராம் வகுப்பறைக்கு. 2 முறை அதை எடுத்து வெளியே வைத்திருக்கிறார். இது சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் அவர்கள் பார்த்து விட்டார்கள். 3வது முறை எடுக்கும்போது இது என்னடா என்று கேட்டு கோபப்பட்டு அவன் முதுகிலே அனுப்பிவிட்டார்கள். இதையெல்லாம் கொண்டு வரலாமா என்று கேட்டபோது, எனக்கு தெரியாதுங்க விஷயம் என்றால் ஐயா என்று பிரெஞ்சு வார்த்தை. அப்படி அவர் கொடுத்த அந்த அடி துபாய் குழந்தை அவர்கள் அடிமீது அடி, படிமீது படியாக ஏறி, படிப்படியாக ஏறி பிரான்ஸ் நாட்டு போர் வீரராக இராணுவத்தில் இருந்து இன்றைக்கு பிரெஞ்சு நாட்டுக்கும் புதுவைக்கும் ஏற்ற ஒருவராக இருந்து பல அமைப்புகளின் தலைவராக இருக்கின்றார். இப்படி பாரதிதாசன் இடத்திலே படித்த பலரும் பல வகையிலே அறிஞர்களாக பெரியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் இன்றைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் நாளை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இந்த
கருத்துக்களை ஏந்தி உலகெங்கும் நல்ல நடைபயிலவும் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல், காலம் என்பது போன்றது, அதனை வீணடிக்காமல் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை பங்கேற்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பாங்கை, இந்த பண்பை அதிக நேரம் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை காணலாம். இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து மனமாற வாழ்த்தி என்னுடைய இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை ஐயா. இப்பதான் யோசிக்கிறோம். ஐயாவுக்கு போய் 5 நிமிடம் குடுத்துட்டோமே! ஒரு 50 நிமிடம் குடுத்து இன்னைக்கு ஐயா நிகழ்ச்சியவே தனியா வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கே! அப்படின்னு சொல்ற மாரி நான் மறந்துட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன்? இப்ப நான் என்ன நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கணுங்கிறதே மறந்துட்டேன். அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது ஐயா அவர்களுடைய பேச்சு. அதுவும் அந்த வாழைப்பழ கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. சின்ன வயசுலேயே அவ்வளவு துணிச்சலாக பாடல் வேற எழுதியிருக்கிறாரு அத்தனை வயசுலயே. ஏன்னா எதையும் வந்து ஒரு துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும். நீ யாருக்கு பயப்படுகிறாய்ன்னா, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுலயே சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இது நீங்க சொல்றத கேட்கும் பொழுதே எங்களுக்கு வந்து ரத்தம் சூடாகுதுங்கிற மாதிரி, அவங்க கூடயே இருந்து வளர்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு குழந்தைங்க அத்தை, மாமான்னு ஏன்னா லாலிபாப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஆங்கிலத்தில் யாரும் யாரையும் அழைக்கக்கூடாதுங்கிறது. ராஜா அவர்களை மாமா என்றும், என்னை அத்தை என்றும் தான் குழந்தைகள் எல்லாரும் அழைப்பாங்க. இளமாறனையும் சரி, எல்லாரையுமே அத்தை, பெரியவங்கள எல்லாம் அத்தை, அவங்க எல்லாம் மாமா அதுதான் இப்ப வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. அத நீங்க கவனிச்சு வாழ்த்தினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களுடைய உங்களுடைய உறவை பற்றி சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா